இன்று இந்த விபச்சாரத்துக்கு, இந்த மானக்கேடான செயல்பாடுகளுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? எங்கட குழந்தைகள், ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் எங்கட வீட்டில் மகரிப் தொழுகைக்கு பின்னால் அந்த பெரிய பிரமாண்டமான அந்த டிவியை போட்டு அல்லது அந்த ஹேண்ட்ஸ் ஃப்ரீயை போட்டு இந்த எங்களோட மொபைல் ஃபோனில், நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் ஃபோனில் இதில் பாட்டு கேட்குறாங்க தானே சகோதரர்களே, படம் பார்க்குறாங்க தானே சகோதரர்களே, அன்பானவர்களே, சீரியல் பார்க்குறாங்க தானே. இதனுடைய விபரீதம் தான் யஸீத் இப்னு அப்துல் மலிக் என்று சொல்லப்படக்கூடிய உமையாக்களுடைய ஒரு ஹலீஃபா மிம்பரில் ஒரு உபதேசம் செய்கிறார். அதில் சொல்கிறார், ஏ மக்களே, ஈயாக்கும் பல் கினா, இந்த சங்கீதத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். இந்த சங்கீதம் நிச்சயமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 4 விதமான பாவங்களை உண்டாக்கியே தீரும். அதில் முதலாவது சொன்னார்கள், ஈயாக்கும் பல் கினா ஃபஇன்னஹு யுத்ஹிபுல் ஹயா. முதலாவது வெட்கத்தன்மையை முதலாவது வாழ்க்கையில் கலட்டி எடுத்தது. அன்பானவர்களே, மிம்பரிலிருந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்கிருந்து யாருக்காவது கொழும்புக்கு கண்ணை திறந்து எந்த ஹராமான காட்சியையும் பார்க்காமல், பெண்களை கண் திறந்து பார்க்காமல் செல்ல முடியுமா? அவர்களுடைய தோற்றங்களை பார்க்க முடியுமா? வெட்கம் இருக்கிறதா? இயற்கையிலே வெட்க சுபாவம் இல்லாமல் பிறந்தவர்கள் போல் நடமாடக்கூடிய மிகவும் மோசமான காட்சிகள். வெட்கம் அறவே முழுமையாக கலட்டப்பட்டு விட்டது. வெட்கத்தை இந்த பாட்டு, இந்த படம், இந்த சீரியல் முழுமையாக கலட்டி விட்டது. இரண்டாவது சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய இச்சையை தூண்டிவிடக்கூடிய ஒன்றுதான் இந்த பாட்டு. இந்த பாட்டை எடுத்தால், அதனுடைய வரிகளை எடுத்தால், அந்த சங்கீதத்தை எடுத்தால், சகோதரர்களே, அன்பானவர்களே, இச்சை பிடித்தவர்களாக நாம் பார்க்கிறோம். ஒரு காலம் இருந்தது, ஒரு பஸ்ஸில் ஏறி அமர்ந்தால் அழகாக பிரயாணம் செய்ய முடியும். ஆனால் இன்று தலையை கீழே போட்டுக்கொண்டு செல்ல வேண்டிய நிலைமை. அடே, இது ஒரு பொது இடம் என்று கூட அந்த உணர்வு இல்லாமல் அது அப்படியே கலட்டப்பட்டு இச்சை மேலோங்கி மானக்கேடான செயல்கள் நடப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் என்றால், அன்பான பெற்றோர்களே, நாம் லட்சக்கணக்கு ரூபாக்களை செலவழித்து வாங்கி கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாட்களின் மூலமாக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விபரீதம், மோசமான காட்சிகளை கூட பெற்றோர்களும் குழந்தைகளும் முன்பகுதியிலே இருந்து பார்க்கக்கூடிய, செட்டியில் அமர்ந்து பார்க்கக்கூடிய மிகவும் மோசமான ஒரு காலம். மூன்றாவதாக சொல்கின்றார்கள், ஃபஇன்னஹு யனூபு அனில் ஹம்ர். இது மதுபானத்துக்கு ஒப்பான ஒரு பாவம். மதுபானம் குடித்தவனும் ஆடுவான். நாம் பார்க்கிறோம், பஸ்களில் பிரயாணம் செய்யும் பொழுது அந்த பாட்டுக்கு, அந்த இசைக்கு, அந்த சங்கீதத்துக்கு எங்களுடைய வாலிபர்களும் வாலிப பெண்களும் எங்களுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு கூட ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் செல்லக்கூடிய காட்சியை தான் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த பாட்டினுடைய விபரீதம். அவர் சொல்கிறார், வைன் குன்தும் லா புத்த ஃபாயிலின், நீங்கள் சங்கீதம் கேட்டுத்தான் ஆக வேண்டுமா? ஃபஜன்னிபூஹன் நிசா, பெண்களை தவிர்ந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னல் கினா தாயியத்துல் லிஸ்ஸினா. ஒரு மனிதனிடத்தில் பாட்டு கேட்கக்கூடிய பழக்கம் இருந்தா, சீரியல் பார்க்கக்கூடிய பழக்கம் இருந்தா, படம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருந்தா,
சொல்கின்றார்கள், இது இவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஜினாவை, விபச்சாரத்தை இந்த வாழ்க்கையில் உண்டாக்கிடும். அதிலும் குறிப்பாக இந்த காலத்தில், சமகாலத்தில் எத்தனை வாலிபர்களை கண்ணியமானவர்களே சந்தித்து கேட்டால் தெரியும். வந்து முறையிடுகின்றார்கள், சஞ்சலப்படுகின்றார்கள், செய்துவிட்டு வந்துவிட்டு இந்த பாவத்தில் நாம் ஈடுபட்டு விட்டோம், இதற்கு தௌபா இருக்கிறதா, இதற்கு பாவ வீழ்ச்சி இருக்கிறதா, இதற்கு இஸ்திக்ஃபார் செய்ய முடியுமா, இதற்கு குற்ற பரிகாரம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பான நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, குறிப்பாக பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன், எங்களுடைய வீடுகளிலிருந்து இவற்றை நாம் அகற்றுவோம். எப்படி இவைகளை நாம் வாங்கி கொடுக்கும் பொழுது பாவத்தில் கூட்டாளிகளாக மாறுகிறோமோ, இவற்றை நாம் உடைத்து வீசினால் அன்பானவர்களே நன்மையில் கூட்டாளிகளாக மாறுவோம். வாங்கி கொடுத்து அவர்கள் பாவத்தில் ஈடுபட்டால் பாவம் கிடைக்கும் என்றால் அதற்கு மாற்றமான கருத்தை யோசியுங்கள். இதனை உடைத்து தகர்த்து வீட்டை விட்டும் வெளியே வீசுவோம் என்றிருந்தால் நிச்சயமாக இதற்கு பன்மடங்கு நன்மை கிடைக்கும். குழந்தைகள் சாலிஹான நல்ல குழந்தைகளாக மாறுவார்கள். எங்களுடைய பிச்சலங்களை அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்வான். எனவே அன்பான நண்பர்களே, வாலிபர்களே, ஒரு மனிதனுடைய சராசரி ஈமானை கலட்டி எறியக்கூடிய ஒரு பாவம் தான் இந்த பாவம். இந்த பாவத்துடைய உணர்வு வந்தாலே இவற்றை நாம் சிந்தனைக்கு கொண்டு வருவோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஸனா அவு ஸரக், யாரு ஜினா விபச்சாரத்தில் ஈடுபடுறாரோ அல்லது களவெடுக்கிறாரோ, நஸஅல்லாஹு மின்ஹுல் ஈமான், அந்த மனிதனிடமிருந்து அல்லாஹ் ஈமானை அப்படியே கலட்டி எடுத்து விடுகிறான். பரிபூர்ணமாக ஈமானுடையவராக இருக்க மாட்டார். எப்படி தெரியுமா? கமா யஹ்லவு அஹதுகுமுல் கமீஸ மின் ரஸிஹி, உங்களில் ஒருவர் தன்னுடைய தலைக்கு மேலால் தன்னுடைய அணிந்திருக்கக்கூடிய ஆடையை எவ்வாறு கலட்டுவாரோ இவ்வாறு பரிபூர்ணமான அந்தவருடைய ஈமானை, சராசரி ஈமானை, அந்த மனிதனுடைய ஈமானை அல்லாஹ் கலட்டி விடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அன்பானவர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, முஸ்லிமாக பிறந்து வாழ்ந்து ஈமானோடு வாழ்ந்து இந்த பாவத்தில் ஈடுபடும் பொழுது நாம் மரணித்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பரிபூர்ணமான ஈமான் இல்லாமல் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டிய மிகவும் மோசமான நிலைமை உண்டாகிவிடும். எனவே சகோதரர்களே,